ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு டே இன் மை லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வீட்டில் இருக்கா. அவளுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே அப்படின்றதுனால அவள் வீட்டில் இருக்கா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் முள்ளங்கி சாம்பாரும் முட்டையும் தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 2 முட்டை கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால எதர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை டின்னர் இதில் எதுலையாவது நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் என்னோட ஃபஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, என்னோட வெயிட் லாஸ்க்காக நான் டெய்லி ஒரு ஹெர்பல் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னு கிடையாது. நான் நிறைய சர்ச் பண்ணி எந்தெந்த ஹெர்பல் ஜூஸ்லாம் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையோ அது எல்லாமே நான் வந்து குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டமின் சி ஹெர்பல் ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். ஆமாங்க, இந்த நெல்லிக்காய் ஜூஸு. ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் நெல்லிக்காவாக இல்லாமல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு நான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன். இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்றதுனால நான் இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து 3 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இல்லைனா வந்து ஒரு நெல்லிக்காவே வந்து போதுமானது தான். ஸோ இப்போ இஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா என்கிட்ட பிங்க் சால்ட் இல்லை, நான் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் பிங்க் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லது. அண்ட் ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒயிட் சால்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஜூஸை வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹேர் அண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஜூஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிட்டுடலாமா? இந்த ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கூட ஆட் பண்ணலாம். பட் வந்து எனக்கு போன வாரம் ஃபுல்லாக கோல்டாக இருந்தது அப்படின்றதுனால நான் குக்கும்பர் அவாய்ட் பண்ணி நான் இந்த ஜூஸ் போட்டிருக்கேன். பட் குக்கும்பர் ஆட் பண்ணி கூட இந்த ஜூஸ் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் வாட்டர் நம்ம நிறையா போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குக்கும்பர்லேயே நமக்கு நிறைய வாட்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணலாம். நான் கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து குக்கும்பர் இல்லாமல் இது சாப்பிட்றேன். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சாரீ வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாரீ வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் அக்கா நீங்கள் அழகாக சாரீ கட்டுறீங்க, எப்படி கட்டுறீங்கன்னு ஒரு டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி விலாகில் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னு யோசிச்சேன், சரி ஓகே இன்றைக்கி விலாகில் நான் வேணால் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையிலேயே அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரேப் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேர் இன்னொரு கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்காங்க, அது வந்து எப்படி அயன் பண்ணுறீங்க, ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் அயன் ஃபோல்டு அண்ட் அயனிங் பண்ணுறது எல்லாமே. பட் உங்களுக்கு டுட்டோரியலாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும். அதே சமயத்தில் ரொம்ப பேசிக்காக இருக்கும், அவங்க கூட கற்றுக்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் நான் வந்து ஏதாவது சாரீ அயன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். அண்ட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதையும் பண்ணி காமிப்பேன். சரி ஓகே, இப்போ நான் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி சாரீ கட்டுறது அப்படின்றத காமிக்கிறேன். நம்மளோட ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆக்னி வரும், ஆக்னி மார்க்ஸ் வரும். இதனாலேயே அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப டல்லாகவும் அதே சமயத்தில் களையிலேருந்து இருக்கும். நம்ம ஆக்னிக்கெலாம் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பிலை தான். நம்ம வேப்பிலையை அரைச்சி நம்ம பேக்காக போடுவோம். ஒரு சில பேர் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதோட ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கர் பீரியட் எடுக்கும். நமக்கு இமீடியட்டாகவே அந்த ரிசல்ட் தெரியாது. ஆனால் 3 மடங்கு ஃபாஸ்டராக நம்ம ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த டெர்மாகோவில் 2% சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு நமக்கு செயல்படும் ரொம்ப எஃபெக்டிவாக நீமை விட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாலிசிலிக் ஆசிட் அண்ட் இன்னொன்று வந்து நியாசினமைட். அண்ட் இதில் இருக்கிற சாலிசிலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ஸ்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நமக்கு ஆக்னி வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற நியாசினமைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் கண்ட்ரோலை ரெடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆக்னி வராமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்னி மார்க்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நம்மளோட ஸ்கின்னே ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த டே இந்த ஃபேஸ் வாஷ் நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப்ங்க, ஏன்னா இது டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட்.
இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்மாகோ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கண்ணன் 2025 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் அதர் இகாம் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு வாங்கும்போது அவங்க ஒவ்வொரு வருஷமும் 20,000+ ஸ்டூடெண்ட்ஸோட எம்பவர்மெண்ட்காக யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ஆர்டரையும் அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காக லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அலாங் வித் த பூமி. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சாரீ ட்ரே பண்ணிடலாமா? சாரியோட எண்ட் பார்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக தான் இன்சர்ட் பண்ணுறேன். இது எதுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் ஆகி இந்த இடத்துல வரும், இப்படி சொருகிடணும். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம சிம்பிளாக இது பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது பேலன்சிங் இருக்குது இல்லையா, இதை அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த ஃப்ளீட் எடுத்து நம்ம இப்படி மேலே வச்சுட்டு இங்கே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளீட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ளீட் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இங்கே பின் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் நம்ம இங்கே ஃப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளீட்டை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கலாம். பின் எங்கே செக்யூர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கீழே நம்ம வந்து இந்த பின்னை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு இப்போ அதை விட்டுட்டு இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக புல் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? புல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ணணும். இப்படி ஒரு 3 ஃப்ளீட்டு 4 ஃப்ளீட் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பின் செக்யூர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே பின் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடம் இருக்குது இல்லையா, இதை அழகாக எடுத்துகிட்டு வந்து மீதி இருக்கிறதுல எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உள்ளே தள்ளிட்டு இங்கே வச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி வச்சு நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி பின்னாடி வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்ஸ் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி கொண்டுட்டு போய் நம்ம பின்னாடி செக்யூர் பண்ணிடணும். மேலே இருக்க ப்ளீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே இருக்க ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இது மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். எப்படி சாரி சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து ட்ரை பண்ணுவேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரியோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 200 rupees தான். நான் ஆல்ரெடி விலாக்லேயே சொல்லியிருப்போம், ஒரு தடவை வந்து சாரீ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீஸ்லாம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லேன். ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சாரீ அதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஸோ வந்து நம்ம வந்து எவ்வளோ ரூபாய்க்கு சாரீ கட்டுறோம் அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை கேரி பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டரு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் அழகாக இந்த சாரியை கூட நம்ம அயர்ன் அண்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும் போது அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரொஃபஷ்னலாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் vlogல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அயன் ஃபோல்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக பசிக்குது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அக்கா நீங்கள் என்ன டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய பிளட் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபுட் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அதில் ஒரு ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுதான் என்னுடைய லஞ்சும் கூட. ஸோ இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய மீல் பிளேட்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபரோடு இருக்க போகுது. ஸோ நிறைய காய்கறிகள் போட்டு அண்ட் ப்ரோட்டீனுக்காக பன்னீரும் வச்சு நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன், கேபேஜ், பிங்க் சால்ட், பூண்டு ஃபஸ்ட்டு சாட்டேட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மஷ்ரூம், பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து நான் அதை வந்து திருவி போட்டுக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்ன்னு ஒன்று விற்கும் இல்லையா, ஸோ நான் அது வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நான் அதை லைட்டாக அந்த மசாலாவை ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு சாட்டேட் பண்ணிடலாம். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த மீலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? ஒரு சூப்பரான மீல் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்றதுனால முட்டை வந்து ஒரு 3 முட்டை எடுத்துப்பேன், இல்லை 2 முட்டை எடுத்துப்பேன். பட் வந்து இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து முட்டை இன்றைக்கி எடுக்கலை. பட் அதுக்கு பதிலாக நான் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷ்னல் மீல் பிளேட் இது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்தி, பசங்களுக்கும் கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அல்டிமேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரை நீங்கள் கட் பண்ணி போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. அந்த திருவி போட்டது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு வந்து அவங்கள பார்க்குறேன். ஸோ டைம் ஃபார் பிளாக் காஃபி. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பிளாக் காஃபி எப்படி போடுறீங்க, நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெசிபி சொல்லியிருந்தேன். எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இப்படி தான் போடுவேன். அண்டு நான் வெயிட் லாஸ் டைமில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பட் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து BMI தான் ரீச் பண்ணிட்டோம், வெயிட் லாஸ் பண்ணியாச்சு அப்படின்றதுனால நான் இப்போ சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 காஃபி குடிப்பேன், மார்னிங் அண்ட் ஈவினிங்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர். இவ்வளோ போட்டால் போதும். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இல்லையா? ஆமாம், அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ சுகர் ஃப்ரீ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காஃபி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கப் வாங்கினேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அழகாக இந்த மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க பிளாக் காஃபி கேட்கும்போது. ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கேயா ட்ராவல் பண்ணுறேன்
அப்படின்னும் போது நான் இதில் பிளாக் காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பில் ஆகாது வெளியில். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் நல்ல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றதுனால. ஆமாம், ரொம்ப நேரம் இப்போ நான் இது ஓப்பன் கப்பில் வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 2 மினிட்ஸ்லேயே வந்து ஆறிடும். பட் இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட நமக்கு அந்த சூடு ஸ்டே ஆகுது. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி பிடிச்சி குடிக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் பிளாக் காஃபி தான், இது மாதிரி தான் நான் டெய்லி பிளாக் காஃபி போடுவேன். மோஸ்ட்லி வீட்டில் இருந்தேன் அப்படின்னா நார்மல் கப்ஸில் தான் குடிப்பேன். பட் இப்போ நான் வெளியில் போகிறேன் அப்படின்றதுனால காரில் அப்படியே குடிச்சிட்டே பொறுமையாக அப்படியே வந்து போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரில் எப்போல்லாம் போவேனோ அப்போ ஒரு பிளாக் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அதோடைய ஃபீலே செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால நான் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.